May now please call upon the President of TCSI, Abita, to deliver the welcome speech before we go into the program. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்களா? அப்பதான் நான் பேசுவேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஐ திங்க் நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம். ஏன்னா வென்யூவில் வந்து there was a double booking and last year double bookingனால we had a problem. ஸோ அதனால் I moved it out to a week. ஸோ எல்லாரும் அமைதியாக இருங்க. அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். Was that intentional? ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு விதமாக தீபாவளி கொண்டாடுவாங்க இல்லையா? ஸோ நான் சின்ன வயசில் எப்படி கொண்டாடினேன்னு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். 2-3 நாள் முன்னாடியே வந்து ஒரு மாதம் ஐ திங்க் முன்னாடியே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போவோம். புது ட்ரெஸ் தைக்க கொடுக்கறது, கரெக்டான டைமுக்கு அது வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் முன்னாடி பலகாரம் செய்கிறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதை வந்து இங்கே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சின்ன வயசில் தீபாவளி கொண்டாடி இருக்கீங்கன்னு. அப்புறமா மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது யூ கேன் கம் டு த ஸ்டேஜ் அண்ட் டாக் அபவுட் அ லிட்டில் பிட் ஆஃப் எப்படி உங்களோட சைல்ட்ஹுட்டில் நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. ஸோ ஆன் த டே ஆஃப் த தீபாவளி என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக எந்திரிச்சு தலையில் எண்ணெய் வச்சு விடுவாங்க. போய் குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு சரவெடி வெடிப்போம் இல்லையா? ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அமாவாசையாக இல்லைன்னா எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இருக்கும். இட்லி, மட்டன் குழம்பு, வடை அண்ட் ஆல் தேட். தெரியல எல்லாரும் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் எங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் அமாவாசையாக இல்லைன்னா மட்டும்தான். அமாவாசையாக இருந்ததுன்னா போச்சு, அன்றைக்கி கிடையாது மட்டன். ஓகே, இல்லை எங்கள் வீட்டில் சாம்பார், சட்னி. அப்புறம் ஸோ அடுத்த ஒரு சாம்பிளுக்கு போய் சரவெடியெல்லாம் வெடிச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வீட்டில் செஞ்ச பலகாரமெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்டு போய் பட்டாசெல்லாம் வெடிப்போம். யார் வந்து பட்டாசு தூரமாக தூக்கி போடுறா, அந்த பிஜ்லி வெடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையிலேயே போட்டு தூக்கி எறிவோம். ஸோ அது யார் எவ்வளோ தூரம் தூக்கி போடுறா அப்படின்னு எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் போட்டியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாஸ்டால்ஜிக்காக இருக்கிற மொமெண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட். ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து புது ரிலீஸ் இருந்ததுன்னா படத்துக்கு போவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப இன்னும் கொஞ்சம் பட்டாசு வெடிப்போம். ஸோ இப்படியே இட் கண்டினியூஸ், ரைட்? ஸோ அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணுன்னு நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் அ லிட்டில் பிட் ஆஃப் எப்படி எங்களோட சைல்டுஹுட் சின்னதில் இருந்ததுன்னு. ஸோ இதை 2 வருஷம் முன்னாடி நான் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ அப்பாவோட தீபாவளி செலிப்ரேட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் ஐ வில் செரிஷ் தேட் மோமெண்ட். அண்ட் ஐ திங்க் 2 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 20 years or so நான் போய் அப்பாவோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணேன். இப்போது இங்கே எல்லாரும் கூடி இருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ we will have performances now. அதுக்கப்புறம் டின்னர் அண்ட் ஆல்சோ we have fireworks planned. ஸோ எல்லோரும் அமைதியாக இருங்க. அமைதியாக இல்லைன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு எம்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் அமைதியாக இருந்து ப்ரோக்ராமை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். Thank you so much for everyone for coming. And new families, I want to welcome them. And
இந்த ஈவெண்ட் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ஆல் த வாலண்டியர்ஸ். ஸோ 200 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேர் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. ஸோ வீல் நீட் மோர் வாலண்டியர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் ஃபார் லைக் அதர் திங்ஸ். ஸோ இப்போது புதுசாக வந்து ஸ்டேஜ் டெக்கோருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மீடியா டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இஃப் யூ ஹேவ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எங்ககிட்ட வந்து யூ சா ஆல் த கமிட்டி மெம்பர்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஸோ யாரையாவது ஒருத்தவங்க கிட்ட வந்து யூ கேன் சைன் அப் அண்ட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யூ கேன் கம் அண்ட் டெல் அஸ் அண்ட் வி வில் எக்ஸிக்யூட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தமிழையும் இங்கிலீஷும் கலந்து அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். Once again, thank you so much for coming. So let's all celebrate Deepavali in a very happy fashion. மிக்க நன்றி அபிதா. அவங்க வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ரன்டவுனே கொடுத்தாங்க. காத்தால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து பலகாரம் சாப்பிட்றது எல்லாம் கொடுத்தாங்க. புது படம் பற்றி பேசினாங்க. நீங்கள் யாராவது கங்குவா பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ்ஐ சார்பாக வந்து ஃப்ரீ இயரிங் எய்ட் கொடுக்குறாங்களாம், வாங்கிட்டு போங்க.